தன்னைத்தானே ஹர்திக் பாண்டியா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஜயான் மலிக்கை நம்ம இன்னைக்கு பிளாண்ட் ஹேரோட பார்த்தோம். அவர் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. மனசுல ஹர்திக் பாண்டியா நினப்பு ஜயான் மலிக்கு. பார்ப்போம். சரி, என்னடா இவன் திடீர்னு பல வருஷம் கழிச்சு திடீர்னு வந்துட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சுக்கு நீ ரிவ்யூ போட வந்திருக்கியா அப்படின்னு நீ யோசிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. வேற வழி என்ன, போட்டுதான் ஆகணும். இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது அமெரிக்கால ஒரு ஸ்டோரி முன்னாடி நடந்துச்சு. இது ஒரு மேட்ச் முன்னாடி நடந்துச்சு. என்னன்னா, இன்டர்நேஷனல் USA விமன்ஸ் ஃபுட்பால் டீம்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்கூல் பசங்கள்கிட்ட சராமாரியா தோத்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து முன்னாடி நடந்துச்சு. இது வந்துட்டு ஒரு பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்துச்சு உமன்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு, எவ்வளவு டுபாகூரா இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த மேட்ச் இருந்துச்சு. ஏதோ ஸ்கூல் பசங்களை வச்சு விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன் மட்டும் ஆடினாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு பரவாயில்லையே, கொஞ்சம் பெரிய டோட்டல் வரும்னு பார்த்தோன்னா, மட்டமா மேட்ச் முடிஞ்சிட்டு. இருக்கிறதுலே ரொம்ப லெஸ் ஹைப்டான ஏசியா கப் இதுதான் நினைக்கிறேன். 2023 ஓரளவு டீசெண்டா நல்லா இருந்துச்சு கைஸ். 2023 மறக்க முடியாத சம்பவம் அதெல்லாம். 2023 2022 கூட சூப்பரா இருந்துச்சு, நல்ல ஹைப் இருந்து. பட் இதுக்கு ஹைப் ரொம்ப கம்மி, ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஹைப்பா இருக்க போகுது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஏன்னா வார் நடக்குது, இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, வார் நடந்ததுனால இந்த மேட்ச் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நிறைய பரபரப்பான போயிட்டு இருக்குது. சூரியகுமார் யாதவ் வந்துட்டு கை கொடுக்கல, பட் மினிஸ்டருக்கு கை கொடுத்துருக்கான். கேப்டனுக்கு கை கொடுக்கல, பட் மினிஸ்டருக்கு கை கொடுத்துருக்கான். இதெல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு தெரியல. பாதி ஃபேன்ஸ் வந்துட்டு இதுக்கு அடிச்சுக்கிறானுங்க, எப்படி வந்துட்டு கை கொடுக்கலாம் அப்படின்னு அடிச்சுக்கிறானுங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்துட்டு இல்ல இதுதான் கரெக்ட், கேம் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாமே பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குல்தீப் யாதவ் உள்ள வந்தது எனக்கு பெரிய ஒரு சம்பவமா தெரிஞ்சிச்சு. நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு ரேஜ் ஆகிருப்பேன். டீமை வந்துட்டு மாத்தி ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா. பட் சஞ்சு சாம்சன் வந்து 5th தான் பேட்டிங் பிடிக்க போறான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 5th தான் நான் வந்துட்டு நம்ம ஸ்கோர் போர்டில் பார்த்தோம். சஞ்சு சாம்சன் மூஞ்ச ஐ திங்க் தே வில் கோ சூரியகுமார் யாதவ் தான் நினைக்கிறேன். 1 down and 2 down வந்துட்டு திலக் வர்மா. ஏன்னா திலக் வர்மா வந்து 5th வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சஞ்சு சாம்சன் சொல்ல போனா அவனுக்கு 5th பிளேஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இருக்க போகுது. வரப்போறான், 4 அடி சாத்த போறான், 6 கிளம்பிட்டே இருக்க போறான், அவன் பாட்டுக்கு அவுட் ஆகிட்டு. பட் அஸ் அ பிளேயரா வந்துட்டு அவனுக்கு ரொம்ப உறுத்தும் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனரா இருந்துட்டு 3 செஞ்சுரி போட்டுட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் கேப்டனா இருந்துட்டு ஒன் டவுன் ஆடுவான், இல்ல ஓப்பனரா இருப்பான் அப்படின்னு இருந்துட்டு 5th ஆடும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் அவனுக்கு அஸ் அ பிளேயரா. பட் குல்தீப் யாதவ் வந்துட்டு எங்க குல்தீப் யாதவ் ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா, பும்ராவும் ஹர்ஷ்தீப்பும் கொண்டு வருவாங்க, ஏதாவது ஒரு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி தான் எடுத்துட்டு போறானுங்கப்பா இவனுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஸ்பின்னர்ஸை வச்சுதான் போறானுங்க. மெயின் பவுலரே ஹர்திக் பாண்டியா பும்ரா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதே சேம் டீம் வச்சுதான் பாகிஸ்தானோட விளையாட போறானுங்களா என்னன்னு தெரியல. பாகிஸ்தானோட எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்பின்னர் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஹர்ஷ்தீப் மாதிரி ஒரு பவுலர் வேணும். ஏன்னா பும்ரா மட்டும் மெயின் பவுலரை வச்சு போட முடியாது கைஸ். ஹர்திக் பாண்டியா வச்சு இன்னைக்கு ஒரு ஓவர் தான் போட்டாங்க, அது ஒரு 10 ரன் போச்சு, அது மேட்டர் இல்லை. டூபே இன்னைக்கு நல்லா போட்டான், 3 விக்கெட் எடுத்தான். டூபே கொண்டு வந்ததுக்கு ஏதோ ஒர்த்தா பண்ணிட்டான். டூபே இன்னைக்கு எதுவுமே பண்ணாட்டி சமாகாண்டா இருக்கும். பட் டூபே நல்லா போட்டான். பட் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பா ஹர்ஷ்தீப் மாதிரி ஒரு பவுலர் இருக்கணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி வருண் சக்கரவர்த்தி வெளியே வச்சுட்டு ஹர்ஷ்தீப்பை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா குல்தீப் இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்றதுனால. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நம்ம இப்ப அடிச்ச டீம் ஒன்றும் பெரிய டீம்லாம் இல்லை. UAE வந்துட்டு ஏண்டா எவ்வளோ பெரிய கொக்கி குமாரெல்லாம் அடிச்ச நம்ம பசங்கடா, நம்ம தாண்டா 1ல இருக்கோம் T20ல. அப்படிப்பட்ட டீம் நம்ம, இவனுங்கெல்லாம் ஒரு ஆள், இதெல்லாம் ஒரு டீம். நேற்று ஒரு மேட்ச் நடந்துச்சு ஹாங்காங்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். ஆக்சுவலா அது கொஞ்சம் டீசென்டான மேட்ச் தான். ஒமர் சாய் வந்துட்டு திடீர்னு மேட்சை மாத்தி விட்டு போயிட்டா. அதெல்லாம் சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இந்த ஏசியா கப் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் பாக்குறது, நான் ஒத்துக்கிறேன். இந்த ஏசியா கப் வச்சதே வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்காக தான் வைக்கிறாங்க, அதுதான் உண்மை. 2 வாட்டி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குரூப் ஒரு டீம் புரிச்சு இருக்கிறதுலே சப்பையான டீமா இந்தியாவுக்கு போட்டுட்டு அங்க அவனுங்க அடிச்சுக்கிடுவானுங்க. அந்த குரூப் தான் அடிச்சுக்கிடுவானுங்க எல்லாம். உனக்கு வந்துட்டு பாகிஸ்தான் பாருங்க, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான்லாம் அடிச்சுக்கிடுவானுங்க. நடுவில் ஹாங்காங் மாட்டி உயிர் போகுது அவனுங்களுக்கு. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுல சூப்பர் 4 அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வர போறானுங்களா. இதுல இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் 2 பேரு, அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் 2 பேரு. சொல்ல போறோம்னா இது பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் நடக்கணும் அப்படின்றதுதான் இவனுங்க வந்துட்டு எதிர்பார்த்துட்டு போறானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா ட்ரை சீரிஸ் நடந்துச்சு, அது பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. ட்ரை சீரிஸும் சரி, ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே ஒரு சீரிஸ் நடந்துச்சு கைஸ். சூப்பர் சீரிஸ் கைஸ். ஜிம்பாப்வே வந்துட்டு க்ளோஸா வந்துட்டு தோத்துட்டு இருந்தானுங்க. எல்லா மேட்சும் க்ளோஸ்ல வந்து தோத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து ஜிம்பாப்வே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அஸ் அ கிரிக்கெட் டீமை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்றாங்க. பிரெண்டன் டைலர் வந்துட்டாரு, பல வருஷம் கழிச்சு தலைவர் வந்துட்டாரு.
பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. பட் ட்ரை சீரிஸ் தான் பாவம். நான் ஆக்சுவலா ஃபைனல் வந்துட்டு பாகிஸ்தானை தோக்கடிச்சிருவானுங்க ஆப்கானிஸ்தான் நினைச்சேன். 6 சேஞ்ச் வச்சுட்டு ட்ரை சீரிஸ் உள்ள போறானுங்க. பாகிஸ்தானுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல பாகிஸ்தான், ஒரு 130 சம்திங் அந்த மாதிரி தான் அடிச்சானுங்க. பார்த்தோன்னா சுருண்டுட்டானுங்க அப்படியே ஆப்கானிஸ்தான் மொத்தமா. முகமது நவாஸ் எங்க இருந்து பேய் பிடிச்சதுன்னு தெரியல. முகமது நவாஸ்லாம் ரொம்ப ஒரு மிடியாக்கரான ஒரு ஆல்ரவுண்டரா தான் என் மைண்ட்ல நான் வச்சிருக்கேன் எப்பவுமே. அவன் திடீர்னு பவுலிங் போடுவான், திடீர்னு கோட்டையை விட்டுட்டு போயிடுவான். ஞாபகம் இருக்கா நமக்கு ஒரு வாட்டி T20 வேர்ல்ட் கப்ல வைடு போட்டான், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி போட்ட பவுலரு திடீர்னு பார்த்தா 5 விக்கெட் எடுத்துட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டான். அதாவது ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒன்னே ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்துட்டு டோர்னமெண்ட் வின் பண்ணணும். திருப்பி இந்த க்ளோஸ்ல வந்துட்டு ஒரு 2023ல இருந்துட்டு செமையா ஆடுறானுங்க ஆப்கானிஸ்தான். அந்த வேர்ல்ட் கப் இந்த எல்லா இதுவும் சொல்றேன், வேர்ல்ட் கப், T20 ODI வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபி, எல்லா இதுலயுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லா இருக்கு. ஏசியா கப்பும் கூட சூப்பரா ஆடிட்டு தான் இருக்கானுங்க. பட் அவனுங்க வந்து டோர்னமெண்ட் ஜெயிக்கல. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம வந்துட்டு பரவாயில்லப்பா ஆப்கானிஸ்தான் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏதாவது ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வந்துட்டு மரியாதையா இருக்கும். நல்ல டீம் இருக்கு. பட் ஆனா டீம் வந்து எப்பவுமே வந்துட்டு எல்லாருமே ஆக்டிவேட் ஆக மாட்டேங்கிறானுங்க. எவனாவது ஒரு 2 பேர் மட்டும் தான். பவுலிங் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங்ல எவனாவது ஒரு 2 பேர் மட்டும் தான் ஆடுறானுங்க. 2 பேர் ஆடுவாங்க, மீதி எல்லாம் 0, 1, 3 இப்படின்றது மாதிரி தான் அவுட் ஆயிட்டு போறானுங்க. முன்னாடி இந்த குருபாஸும் இப்ராஹிம் சத்ரானும் தான் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப குருபாஸ்க்கு என்னாச்சுன்னே தெரியல, சுத்தமா விளையாட மாட்டேங்கிறான். குருபாஸ் வர்றான், அவுட் ஆயிட்டு அழுதுட்டு போயிடுறான். இதான் நடக்குது. பாப்போம் என்ன நடக்குது இந்த ஏசியா கப்ல அப்படின்ற மாதிரி. பட் ட்ரை சீரிஸ் வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவாங்க நினைச்சேன், டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். கடைசி பாகிஸ்தான் வின் பண்ணிட்டு போயிட்டானுங்கன்னு. பட் நமக்கும் உண்மையான மேட்ச் என்னன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கொஞ்சமாவது டீசென்டான மேட்ச் இருக்குது. சாட்டர்டே பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்த 2 டீமுக்கும் எப்பவுமே கொஞ்சம் ஹைப் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரணத்தினால ஹைப் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா. நான் சொல்லவே வேண்டாம், பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ஹைப் அதிகமா தான் இருக்கு. எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. கை கொடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க கேப்டனு. சல்மான் அலி ஆகார் வந்துட்டு கை கொடுத்தா சூரியகுமார் கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தேன் வீடியோ, நான் எல்லா ஆங்கிள் இருந்து பார்த்தேன், ஒழுங்கா தெரியல சூரியகுமார் அதை உண்மையிலே கை கொடுத்தானா. பட் அவங்களோட மினிஸ்டருக்குலாம், அவங்க ஃபெடரல் மினிஸ்டருக்குலாம் கை கொடுத்துருக்கானு, சூர்யா கை கொடுத்துருக்கான். கேப்டனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி நான் வேற வீடியோ பார்த்தேன்னு தெரியல. நான் பார்த்த வீடியோல கை கொடுத்த மாதிரி தெரியல. சல்மான் கை காட்டுவான், சூர்யா வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப டாஸ் நடக்கும், அங்க கை கொடுக்க மாட்டானுங்கன்னு தோணுது. இப்ப மேட்ச் நடக்கும் போது என்னடா பண்ணுவீங்க? மேட்ச் நடக்கும் என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு மேட்ச் நடக்கக்கூடாது, அசிங்கமா இருக்குது, எப்படி மேட்ச் நடக்கலாம் பாகிஸ்தானோட அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னுடைய கருத்து எப்பவுமே ஒண்ணுதான். பாகிஸ்தானோட விளையாடுறீங்களோ, எந்த டீம்ல விளையாடுறீங்களோ, உங்களுக்கு அந்த டீமை பிடிக்கலையா, நம்ம அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லது. நீங்க வந்துட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் விளையாடக்கூடாது, நமக்கு பாம்பு போட்டுட்டாங்க அப்படின்னு கேம்ல நீங்க கொண்டு போனீங்க, இல்ல நாங்க பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் கொண்டு போனீங்கன்னா, இப்ப நாளைக்கு ஒருவேளை ஆஸ்திரேலியாவுக்கு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவை டினை பண்ணிட்டா இருப்பீங்க. ஆஸ்திரேலியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இந்த வேர்ல்டு. அவங்களை டினை பண்ணிட்டு உங்களால கிரிக்கெட் விளையாட முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்க முடியுமா? எனக்கு புரியுது, டெரரிசம் வந்துட்டு அவனுக்கு முட்டாத்தனமா நம்மளை வந்து அடிச்சானுங்க, நம்ம பதிலுக்கு அடிச்சோம், எல்லாம் ஓகே. பட் ஸ்போர்ட்ஸ்குள்ள அது கொண்டு வந்தனா எல்லாமே அழிஞ்சிரும். இதே மாதிரி ஒருவேளை வேர்ல்ட் கப்ல வந்துன்னா என்ன பண்ணுவீங்க? செமிஃபைனல் வந்துட்டு நாங்க குரூப் ஸ்டேஜ்ல வந்துட்டு பாகிஸ்தான் ஆட மாட்டாங்க வேர்ல்ட் கப்ல அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல் வந்துன்னா என்ன வீட்டுக்கு போயிருவீங்களா எல்லாம் விட்டுட்டு? கப்படிக்காம வீட்டுக்கு போயிருவீங்களா? வீராப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுல வீரம் இல்லடா, இது வீரம் இல்லடா, இது வீரம் இல்ல. நிறைய பேர் இது வீரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆடாம ஜெயிக்கிறது வீரம்டா அப்படின்ட்டு. ஜெயிக்கணும்டா, அடிச்சு ஜெயிக்கிறதாண்டா வீரம். ஜென்டில்மன்ஸ் கேம்னா அடிச்சு ஜெயிக்கணும் மேன். கை குலுக்கிட்டு நாங்க கிளம்பி போறோம்னு இது எவனோ ஆரம்பிச்சிடறான். முக்கியமா இந்த வடக்கன்ஸ் தான் ஆரம்பிக்கிறானுங்க. வடக்கன்ஸ் தான் இதை ஆரம்பிச்சு விடுறானுங்க. நாங்க எங்களுக்கு வேண்டாம். வடக்கன்ஸ்க்கு வந்துட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அவனுங்களுக்கு வந்துட்டு கான்ட்ரவர்சியலா ஏதாவது பேசணும், லூசுத்தனமா பேசணும், லுச்சாத்தனமா ஏதாவது பண்ணணும். அதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் எனக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ஹைப்பா இருக்கு. ஆக்சுவலா இந்த வாட்டி தான் எனக்கு இந்தியா வர்சஸ், இங்க பாருங்க, பாகிஸ்தானுக்கு ப்ரெஷரே கிடையாது. நான் சொல்றேன், பாகிஸ்தான் வழக்கம் போல இந்தியாட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. இது ஒரு ஒன் சைட் ரைவல்ரி. ஒரிஜினல் ரைவல்ரி யாரு இந்தியாவுக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தான். கிரிக்கெட்ல வந்து ஒரு பயங்கரமான ரைவல்ரி. பேருக்கு பாகிஸ்தான் நம்ம சொல்லிக்கிறோம், பிகாஸ் இந்த சொல்லவே வேண்டாம், அந்த வார் இருக்கிறதுனால நெய்பர் கண்ட்ரி நமக்கு அவனும் அடிச்சுக்கிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஹைப் இருக்குது. நம்ம தோத்துட்டோன்னு வைங்களேன், அதுதான் பயங்கரமா அஃபெக்ட் பண்ண போகுது நம்மள. நம்ம தோத்துட்டோம்னா ரொம்ப நம்மளை அஃபெக்ட் பண்ணிரும். தோக்க மாட்டோம். நம்ம டீம் அப்படி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கல்ல எப்படி அடிச்சான்னு. அபிஷேக் சர்மாலாம் வந்தான், ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கான். சூரியகுமார் 6, சுமன் கில் நல்லா ஆடுறான், சஞ்சு சாம்சன் அப்படியே மறைகிறான். ஒருவேளை ஏசியா கப் இந்தியா அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஸ்ரீலங்கா கொஞ்சம் பார்த்து விளையாடணும். ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி தான். சடனா வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அன்எக்ஸ்பெக்டடானது
அன்எக்ஸ்பெக்டடா எப்ப ஸ்ரீலங்கா வந்து அடிச்சானுங்கன்னா 2022 அந்த ஏசியா கப் தான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடானது. எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்து, ஸ்ரீலங்காவை என்னடா ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி. பார்த்தானா டப்புன்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க எல்லா டீமையும் அவனுங்க. அதனால ஸ்ரீலங்கா வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஜெயசூர்யாவுடைய கோச், அவங்க கோச் ஜெயசூர்யா வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சைடா தெரியுறானுங்க. தோக்குறானுங்க, அப்பப்ப சீரீஸ் தோக்குறானுங்க. பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பாகிஸ்தானே நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது பாகிஸ்தான் டீமையும். ஏன் நான் சொல்றேன்னா, என்ன வேலை நடக்கலாம் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவனுக்கு மொமெண்டம் தான் எப்பவுமே. திடீர்னு வேர்ல்டு கப் வருவானுங்க, ஒரு 4 மேட்ச் தோப்பானுங்க, சடனா பார்த்தா அடுத்த மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிருவானுங்க. இதே மாதிரி தான் அவனுக்கு பாகிஸ்தான் டீமே இருக்கும். அந்த டேல அவனுங்க எப்படி ஃபீல் பண்றானுங்களோ அந்த மாதிரி தான் எப்பவுமே பாகிஸ்தான் பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. இது இனியும் பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. அது அவங்களோட பிஹேவியர் அப்படிதான், மென்டாலிட்டி அப்படிதான், எப்பவுமே அவனுங்க அப்படிதான். அவனுங்க வந்துட்டு அந்த டேல எப்படி ஃபீல் பண்றாங்களோ, ஒருவேளை அந்த டேல அவங்க அன்பீட்டபிளா இருந்தாங்கன்னா 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்திருப்பீங்க. எப்பாடி நைட் மேர் அந்த மேட்ச். நான் அந்த மேட்சை டிவியில போடவே மாட்டானே. இந்த நம்ம இந்தியன் சைடு ஒரு டிவிலே அந்த மேட்சை பார்க்கவே முடியாது, அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலை. பட் லாஸ்டா நம்ம பாகிஸ்தானோட எப்ப தோத்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2022 நினைக்கிறேன். ஆமா 2022 இதே மாதிரி ஏசியா கப் துபாயில வச்சு தான் நம்ம தோத்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அடிச்சோம், அதுக்கப்புறம் 2வது மேட்ச் பாகிஸ்தான் நம்மள அடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் கேர்ஃபுல்லா இருக்கணும். ட்ரை சீரிஸ் ஜெயிச்சுட்டு வரானுங்க. அவங்க பாருங்க, பாபர் அசாம் இல்ல, ரிஸ்வான் இல்ல, எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டு ஒரு மாதிரி தெம்பா வரானுங்க. அவங்கள்ட்ட எல்லா பவுலரு, அப்படி ஒரு வெறித்தனமான ஃபாஸ்ட் பவுலரு, நல்ல அட்டாக் ஆடுற பேட்ஸ்மேன் எல்லாமே வச்சுட்டு இந்தியான் அப்படின்னு வந்தோன்னு சோக் ஆயிடுவானுங்க. அதுதான் மேட்ரு. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது தான் எல்லாமே இருக்கு. நம்மள்ட்ட வெயிட்டான டீம் இருக்கு, நம்மள்ட்ட பவுலர் இருக்கானுங்க, நம்மள்ட்ட பேட்ஸ்மேன் இருக்கானுங்க. நின்று ஆடுனா போதும். என்ன எக்ஸ்பீரியன்ஸான தலைகள்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஆட்கள்ல கொஞ்சம் வருத்தமா இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான சைடு ஹர்திக் பாண்டியாலாம் மண்டைய சாணி மாதிரி கலர் அடிச்சுட்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச தலைவன் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு சைடு இருக்குது, டூபே நல்லா பண்ற மாதிரி இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இன்னைக்கு டாஸ் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சோனே தெரிஞ்சிருச்சு எப்படி பவுலிங் தான் எடுப்பானுங்க. மேட்சை டக்குன்னு முடிக்க தான் பார்ப்பானுங்க, உட்காந்துட்டு அடிலாம் அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருச்சு. ஸ்மார்ட்டான மூவ் தான். ஏன்னா இப்போ ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு மேட்ச் தோத்துட்டோம்னா அந்த மாதிரி ரெக்வயர் ரேட் வந்து நமக்கு தேவைப்படும், ரன் ரேட் படி நம்ம மேலே போறதுக்கு தேவைப்படும். ஸோ நமக்கு டஃப்லாம் இல்லை பாகிஸ்தானு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட பாகிஸ்தான் மட்டும் தான் இப்போதைக்கு டஃப். மற்றபடி குரூப் பில தான் அடிச்சுக்கிடுவானுங்க. அந்த குரூப் பி தான் ரொம்ப டஃப்பானது சொல்ல போனா. எல்லாருமே ஒரு டீசென்டான டீம், ஹாங்காங்கை தவிர. ஆப்கானிஸ்தானும் சரி, பங்களாதேஷும் சரி, பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் அடிச்சானுங்க, பங்களாதேஷும் சரி, ஸ்ரீலங்காவும் சரி. இந்த 3 பேரு எப்பவுமே அடிச்சுக்கிடுவாங்க. நம்ம இங்க ஈஸியா பாகிஸ்தான் ரைவல்ரின்னு ஓபி அடிச்சுட்டு இருக்கிற சின்ன டீம் எல்லாம் பிடிச்சி அடிச்சு நேரா ஃபைனலுக்கு வந்துருவோம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எப்பவுமே இதுதான் நம்ம பண்றோம். இனி இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஈஸியா டோர்னமெண்ட் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி. இந்த வாட்டி தான் ஒரு புதுசா ஒரு டீம் வந்துட்டு போற மாதிரி தெரியுது. இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. இதே டீம் தான் T20 வேர்ல்ட் கப்புக்கு போகுதா? ஒருவேளை ஏசியா கப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கேப்டன்சி மாத்தக்கூடாது. சூர்யாட்ட இருந்து ஏசியா கப் ஜெயிச்சிட்டாங்கன்னா கேப்டன்சி மாத்தக்கூடாது. ரொம்ப சுமன் கில்ல தள்ளி விட பாக்குறானுங்க கேப்டனுக்கு. T20 வேர்ல்ட் கப் வந்து அவன் சொதப்பினதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது, ஐயோ சூரியகுமார்கிட்ட இருந்திருக்கலாமே அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஸோ அதனால சொல்றேன், ஒருத்தன் நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் நல்லா பண்ணாத போது தூக்குனா பரவாயில்ல. அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான், காமா டீமை வச்சிருக்கான் அப்படிங்கும் போது ஓகே. பட் தலைவன் இன்னைக்கு கையெல்லாம் கொடுக்காதது கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது. ஒரு கேப்டன் ரெஸ்பெக்ட் பண்ணி கை கொடுக்குறாரு, அவர்கிட்ட கொடுக்காம அவங்களோட எனக்கு கொடுத்தானான்னு தெரியல கைஸ். எனக்கு நான் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தேன், எனக்கு பார்க்க கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. அவன் கை நீட்டினா சூர்யா கொடுத்த மாதிரி தெரியல, அவாய்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். மேபி நான் தப்பா இருந்தா கமெண்ட்ல போடுங்க, எனக்கு தெரியல. பட் அவங்களோட ஃபெடரல் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியரோட ஹேண்ட் ஷேக் பண்ணா சூர்யா. இதே இது என் தலைவன் விராட் கோலி மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கேப்டனுக்கு கை கொடுத்துட்டு வந்திருப்பான். விராட் கோலிலாம் இந்த கவர்மெண்ட் பாக்குது. விராட் கோலி சொல்ல போனா இந்த ரொனால்டோ மாதிரி தான். நான் வந்து இந்த கவர்மெண்ட் என்ன இப்படி சொல்லுது, அவன் என்னை பார்த்து இப்படி சொல்லுவான், அதனால நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் விராட் கோலி எனக்கு பண்ணுவானான்னு தெரியல. மேபி விராட் கோலி கொடுத்துருக்கலாம். பட் சூர்யா அந்த கேப்டனுக்கு கொடுக்காது கொஞ்சம் வியர்டா இருந்து. டீம் கேப்டன் நீங்க அவங்களோட விளையாட போறீங்க, இப்ப 2 பேரும் அவாய்ட் பண்ணியிருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு கேப்டன் வந்துட்டு அப்படி பண்றது ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம், சண்டே தான் எல்லாமே தெரிய போகுது இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு. இன்னைக்கு நடந்தது வந்துட்டு ஒரு LKG மேட்ச் சொல்ல போனோன்னா 57 ரன்னுக்கு ஆல் அவுட். அதாவது எம்பாரஸ் பண்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. UAE வந்துட்டு கோச்லாம் அசிங்கப்பட வைக்கிற மாதிரி.
நடுவில் அந்த சிவம் டூவர் பவுலிங் போடுவான், சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடிச்சிட்டு அந்த ரன் அவுட் அடிப்பான், அது டவல் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு தான் கொடுத்தாங்க. பட் சூரியகுமார் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல மனசு பண்ணி விட்டுட்டான். பட் அந்த மாதிரிலாம் அவுட் ஆறது ரொம்ப சீப்பா இருந்து. இதே மாதிரி அமித் மிஸ்ரா தலைவர் அவுட் ஆறாருன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி ஐபிஎல்ல, ராஜஸ்தான் வர்சஸ் SRH நினைக்கிறேன். மாறி மாறி எறிவானுங்க. அமித் மிஸ்ரா தான் அப்படி கேஷுவலா நடந்து வந்து அவுட் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் மோசமா விளையாடுற டீம் வச்சு என்ன பண்ண பார்ப்போம். பட் இந்த டீம் வந்துட்டு கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். UAE வந்துட்டு பாப்போம் கைஸ் என்ன நடக்குன்னு. நான் சொல்றேன்ல, சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கொஞ்சமாவது டீசென்டான மேட்ச் இருக்கு இந்த ஏஷியா கப்ல. மீதி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சப்பையான மேட்ச். நாளைக்கு என்ன ஹாங்காங் மேட்ச் இருக்கு, அதெல்லாம் கடுப்பேத்திட்டு இருக்கானுக்கு வந்து டூமர் மாதிரி. ஏதாவது பெரிய டோர்னமெண்டா இருந்தா பார்க்கலாம். T20 வேர்ல்ட் கப்ல கூட சின்ன டீம் மேட்ச் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் இந்த ஏசியா கப்னு வந்துட்டா மட்டும் ஒன்லி இந்த 4 டீம் தான், பாகிஸ்தானு, பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, யார் விட்டோம் ஆப்கானிஸ்தான், அந்த 5 டீம் தான். மீதி எல்லா டீமும் சும்மா தான் எனக்கு தெரிஞ்சு உப்புக்கு சப்பா மாதிரி வச்சிருப்பானுங்க. சொல்ல போனா குரூப்பை ஃபில்அப் பண்றதுக்கு 2 வாட்டி ஒரு பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா நடக்கிறதுக்காண்டி போடுற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படிதான் தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு என்னன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் இருக்காது நீங்க போனீங்கன்னா. ஒன்றும் இல்லை, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுட்டானுங்க. இந்த AI மெத்தா AI தான் காரணம் இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தா தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. உங்க ஃபேஸ்புக்காக இருந்தாலும், வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணலை. நான் வந்துட்டு என்னுடைய மெயிலை வச்சுட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அது எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா, கிரிக்கெட்டுக்காக அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான் இருந்தேன். பார்த்தேன்னா அது வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 2 அக்கௌண்ட்டையும் டிசேபிள் பண்ணி விட்டுருச்சு. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அந்த அக்கௌண்ட் ஒன்றும் பெரிய அக்கௌண்ட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான அக்கௌண்ட். பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் லைக் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு நொஸ்டாலஜிக் தானே. அவன் பாட்டுக்கு ஒரே செகண்ட்ல பெர்மனண்டா உங்க அக்கௌண்ட்டை நாங்கள் வந்துட்டு டிசேபிள் பண்ணிடுறோம் அப்படின்னு அக்கௌண்ட் வந்து மூடி வச்சிட்டான். அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு, எனக்கு ரொம்ப பாதர் ஆயிட்டு. என்ன பண்ணாலும் அந்த அக்கௌண்ட் எடுக்க முடியல. உங்க யாருக்காவது இது எடுக்க தெரியும் அப்படின்னா சொல்லுங்க. பட் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், மெயில் போட்டு பார்த்துட்டேன், அது பண்ணி பார்த்துட்டேன், இது பண்ணி பார்த்துட்டேன், முடியல என்னால. எனக்கு ஒரு மாதிரி செம காண்டாயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த AI வந்ததுல இருந்து. அதுக்கப்புறம் நான் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா அதுக்கும் ஏதாவது ரீசன் சொல்லுது. என்ன பேர் வந்துட்டு உங்க பழைய அக்கௌண்ட் பேர் மாதிரியே இருக்குது, சரி இல்லை இதையும் நாங்கள் டிசேபிள் பண்ணிடுறோம்ன்றான். ஏண்டா இது எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா எல்லாருக்கும் இதே பிரச்சனையா தான் இருக்குது. இந்த AI வந்துட்டு எல்லாத்தையுமே ராங்கா வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது, அக்கௌண்ட்ஸை வந்துட்டு தேவையில்லாம டிசேபிள் பண்ணுது அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்டு எவனாவது இந்த தமிழ் யூடியூபர்ஸ் எவனாவது போடுவான்னு பார்க்குற, போடவே மாட்டேங்கிறானுங்கடா. மற்ற எல்லாத்த பற்றியும் பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ அக்கௌண்ட் போயிடுச்சு. பட் இருந்தாலும் யூடியூப் இருக்குது. ஏசியா கப் வந்த பிறகு தான் கொஞ்சம் உயிர் வருது. படம் பார்த்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், படமா பார்த்துட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. ஜாலியா நீங்களும் படம் பாருங்க, மேட்ச் பாருங்க, நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு மேட்ச் சப்பையா முடிச்சிட்டானுங்க. ஹைலைட் யாருன்னா தலைமை குல்தீப் யாதவ், டிசர்வ்டு ரெஸ்பெக்ட். எப்படியாவது உள்ள வரமாட்டானா அப்படின்னு வேண்டிட்டு இருந்தோம். இங்கிலாந்து டூர்ல ஒரு மேட்ச் கூட வரல. அவனை மாதிரி அந்த மாதிரி சின்னமன் பவுலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டீம்ல இருக்க அவன் விளையாடாம இருக்கிறது ஒரு மாதிரி அசிங்கம் தான். பட் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிட்டு ப்ரூவ் பண்ணிட்டான். 4 விக்கெட் எடுத்துட்டான் டக்குன்னு. எல்லாருமே சூப்பரா போட்டானுங்க. பும்ரா 1 விக்கெட் தான் எடுத்தான், அதுவும் நல்லா இருந்துச்சு. டூபே நல்லா பர்ஃபார்ம் பண்ணா 3. பாண்டியாவை தான் மெயின் பவுலரை வச்சு போவாங்களான்னு எனக்கு தெரியல. பாகிஸ்தான் வச்சு எனக்கு தெரிஞ்ச அஸ்தீப்பை கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பயம் இருக்கும், ஐயோ எங்க அடிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி. தெரியல, ஒருவேளை பிச்சை பார்த்து இல்ல நாங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணுவானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா குல்தீப் எப்பவுமே பாகிஸ்தானோட நல்லா போடுவான், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பாகிஸ்தானோட எப்பவுமே குல்தீப் வந்து கொஞ்சம் டஃபா தான் போடுவான். ஹர்திக் பாண்டியா என்ன பண்ண போறான்னு தெரியல பவுலிங்ல. ஹர்திக் பாண்டியா வந்து சாதாரணமா எப்போ இருக்கானோ, ஒரு லுக்ல இருக்கானோ, அப்ப அந்த தனுஷ் மாதிரி இருப்பான் ஹர்திக் பாண்டியா. அப்பதான் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியும். எப்பெல்லாம் அந்த சாணி மண்டை வித்தியாசமா எதாவது ட்ரை பண்றானோ அப்பெல்லாம் யாராவது பிடிச்சி சொல்லுங்கடா நல்லா இல்லைன்னு அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு பாண்டியாவை பார்க்கும் போது. பட் என்னமோ ட்ரை பண்றான் பைய. பாப்பாங்க என்ன பண்ண போறானுங்க. நம்ம கப் அடிக்க போறோமா இந்த வாட்டி ஏசியா கப்பு, எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And see another video and remember it, always be on top. Cheers.